வணக்கம் நண்பா. எனக்கு 12 ஜூனியர்ஸ் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சென்டம் பிளான் தான் அகைன் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் முடிச்சிட்டிங்க, வேற என்ன இருக்கு ப்ரோ அப்படின்னா சிஎஸ்க்கு தான் நான் இன்னைக்கு போட போகிறேன். என்ன ப்ரோ சிஎஸ்க்குலாம் சென்டம் பிளான் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் சிஎஸ் படிச்சிருக்கேன், என்னோட குரூப் இருந்திருக்குல்ல, அதோட அதுலேயும் ஒரு சில டவுட்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுவும் நம்ம 12th படிக்கிறோம்ல, ஸோ அதை மட்டும் விட்டு வச்சா அது தப்பு இல்லை. ஸோ அதன் காரணமாக தான் நான் சிஎஸ்க்கும் போட்டுறேன். ஸோ இந்த வீடியோ என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்றதையும் நான் முழுக்க முழுக்க சொல்லிடுறேன். 11th சுத்தமாக சிஎஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டே இருக்குன்றது தெரியாத அளவுக்கு இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க கூட சென்டம் அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவோட ஃபுல் பேசிக்ஸாக நான் சொல்ல போகிறேன். எந்த லெசன்ஸை கவர் பண்ணணும், எந்த லெசன்ஸ் படிக்க தேவையில்ல, எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும், என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு படிக்கலாம். ஏன்னா சிஎஸ்ஐ நம்ம டக்குன்னு முடிச்சு விட்டோம்னா தமிழ் இங்கிலீஷோட அதையும் சேர்த்து தூரப்பட்டோன்னா நம்ம கரெக்டாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நல்லா டார்கெட் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக சிஎஸ்ஐ தள்ளி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சு வைக்கிறது தான் பொறுப்பு. பயாலஜி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு புக் இருக்குது, ஸோ அவங்களுக்கும் நிறையா இருக்கும். பட் நம்ம சிஎஸ் குரூப் எடுத்திருக்கோம், ஸோ அதில் ஒரு லக்கு கிடச்சிருக்கு. கிடைச்ச லக்கை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஹை ஸ்கோர் பண்ண முடியுமோன்றதை தான் பார்க்குறோம். சரி ஓகேவா, போகலாமா நம்ம? நான் உங்கள் கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் திங் 11th படித்தாதான் 12th படிக்க முடியுமான்றது நம்ம சேனலில் ஆரம்பத்திலே சொன்னது தான். 12th எடுக்க முடியுன்றதை சொல்லிட்டேன். சரி, இன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சிஎஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பா நீங்கள் 11th சிஎஸ் படிச்சிட்டிங்கன்னா 12th நீங்கள் படிக்கவே தேவையில்லை. அதை நான் கிளியராக உணர்ந்துட்டேன். ப்ரோ நான் தான் 11th படிக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரு எப்படி படிக்கணுன்றதை சொல்லித்தரக்கு தானே நான் இருக்கேன். ஸோ அதனால் நீ எது கவலைப்படுற, அதுதான் நான் சொல்ல வேண்டியது. சேம் லாஜிக் தான். நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணமோ அதே லாஜிக் தான். எது ரூல் பண்ண போது பேசிக்ஸ் தான். ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லையாவது நீ பேசிக்ஸை படிச்சுட்டு உள்ளே போய் கொஞ்சம் படிக்கணும். ஆனால் இங்கே என்ன தெரியுமா காமெடி, பேசிக்ஸை படிச்சிட்டனாலே நீ 12th சிஎஸ்ஸை படித்து முடிச்ச மாதிரி தான். இங்கே பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும், நீ 12th சிஎஸ்ல சென்டம் படிக்கிறது ஈஸி. என்ன ப்ரோ சொல்கிற? ஏன்னா நான் ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை ஒரு சீக்ரெட் கூட சொல்கிறேனே, 11th சிஎஸ் விட 12th சிஎஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த டைமில் C++ன்னு ஒரு லாங்குவேஜ் படிச்சிருப்போம். அது ஒரே நிமிஷம், 12th சிஎஸ் அவ்வளோ ஈஸி. ஏன்னா 11th நீங்கள் C++ லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க, ஆனால் 12th நீங்கள் படிக்க போகிறது பைத்தான், விச் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ். ரொம்ப ரொம்ப ஈஸி, படிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏன் ப்ரோ படிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதை நான் உங்களுக்கு பேசிக்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அப்போ தான் புரியும். அது வரைக்கும் நான் டேரெக்டாக சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இப்போதைக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், படிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் எடுக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரி ஓகே ப்ரோ, இப்போ எங்களுக்கு இந்த 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு 1 மார்க்கு இதெல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும், இன்டெக்ஸ்ட் வந்தால் என்ன பண்ண, ப்ரோக்ராம் சத்தியமாக புரியல, இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ நண்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 லெசன். ஈவன் நீங்கள் ஐ திங்க் 11th கூட 18 படிப்பீங்க, பட் இங்கே 16 தான். இந்த 16ல் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுன்னு கேட்டிங்கன்னா முதல் 10 லெசன். நான் சொல்லிட்டா, ஃபஸ்ட்டு 10 லெசனை ஒரு கொஷின் விடாமல் தரவா படிச்சிட்டனாலே நீ 90+ வாங்கலாம். என்ன ப்ரோ சொல்கிற, இங்கே ஏதாவது இந்த இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக் கொஷின்ஸ்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பா இது சப்ஜெக்டே சின்னது, அதுலேயும் நீ இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக்டு கேட்டுட்டு இருந்தானா இது இருக்குது. நான் இல்லைன்னா சொல்லலை, பட் ஸ்டில் நீ ஃபுல்லாக படித்தாதான் பெட்டராக இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக்டெல்லாம் நான் இங்கே போட்டுட்டு இருந்தேன்னா இதுலேயே ஏதாவது ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா டோட்டல் கம்மியாயிடும். ஸோ அதனால் இங்கே ரிஸ்க் எடுக்க வேணாம், ஃபுல்லாகவே படிக்க ட்ரை பண்ணுங்கள். எப்படி படிக்கணுன்றது கேளுங்க, தைரியமாக நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னென்ன கொஷின்ஸ் எப்படி படிக்கணுன்றது, எவ்வளோ ஈஸியாக படிக்கணுன்றது. ஏன் இந்த வீடியோலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் சொல்லிடுறேன் எவ்வளோ ஈஸியாக படிக்கலான்றதையும். சரி ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக தான் படிக்க போகிறோம். அதுலேயும் 10 லெசனை நீ தர பண்ணிட்டாலே 90+ வாங்கிடலான்ட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின் 10 லெசன்லேருந்து வரும். லாஸ்ட் 6 லெசனில் எது ப்ரோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, லாஸ்ட் லெசன் மட்டும் கொஞ்சம் படிச்சிருக்கணும். 16வது லெசனை கொஞ்சம் படிச்சிருக்கணும், இதுதான் மேட்ரு. சரி ப்ரோ, அப்போ சென்டம் அடிக்கணும்னா சிம்பிளாக சொல்லிட்டா 12 லெசன் படிக்கணும், லாஸ்ட் ஒரு லெசன் படிக்கணும். இந்த 13 லெசனை கவர் பண்ணிட்டேனாலும் சென்டம் வரக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது மோர் தேன் 50%.
பட் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வேணாம். சிம்பிளாக நான் சொல்கிறது என்னதுன்னா, குவார்ட்டர்லி வரைக்கும் சிஎஸ்ஐ பக்காவாக முடிச்சிடணும். அதாவது மொதல் 10 லெசன் உங்களுக்கு குவார்ட்டர்லி போர்ஷன், அதை நீங்கள் பக்காவாக முடிச்சிருங்க. அதை முடிச்சிங்கனாலே சிஎஸோட தலைவலி பாதி போயிடும். ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய 6 லெசன்லேருந்து கொஷின்ஸ் வராது. வந்துச்சுன்னா 11 and 12th லெசன்லேருந்தும் 16th லெசன்லேருந்து வரும். இந்த 13, 14, 15 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டஃப்பாகவும் இருக்கும். ஆனால் அதுலேருந்து ஒரு கொஷின், ஒரு கம்பல்சரி, ஒரு இன்டெக்ஸ்ட் கொஷின் எதுவுமே வராது. ஏன்னா அது ஏன்னு எனக்கே தெரியல. நானும் நினச்சேன் சிஎஸ் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சக்கப்புறமா தான் தோணுச்சு, எதுக்குடா இந்த 13, 14, 15 லெசனும் படிச்சுட்டு இருந்தோன்னு. ஏன்னா அதுதான் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு ரிவைஸ் பண்ணவும் சரி படிக்கவும் சரி. பட் காமெடி என்னன்னா கொஷினே வரல ரியாலிட்டியில். அவங்க டார்கெட் பண்ணுறதே அந்த மொதல் 12 லெசனில் இருந்தும் லாஸ்ட் லெசனில் இருந்து தான் வருது. இந்த 13, 14, 15 அதிகமாக வராது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் அந்த லெசனை எடுத்து பாருங்கள், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற லெசன்ஸை விட. அவ்வளோதான். சரி, ஓகே நண்பா, உனக்கு எந்த லெசன் மெயின் டார்கெட் வரும், எதுலேருந்து வரும்னு சொல்லிட்டேன். இப்போதைக்கு நீ டார்கெட் பண்ண வேண்டியது மொதல் 10 லெசன், அதுக்கப்புறமா லாஸ்ட் 6 லெசனை நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், ப்ரோக்ராம்ஸ்ன்னு கேட்குறாங்களே ப்ரோ, இந்த கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாம் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தானே கேட்குறீங்க. சிம்பிளாக சொல்கிறேன் நண்பா, நல்லா கவனிச்சுக்கோ. உனக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சா நீ என்ன ப்ரோக்ராம் கேட்டாலும் நீயே எழுதுவ, என்ன அவுட்புட் கேட்டாலும் நீயே எழுதுவ. அந்த பேசிக்ஸை சொல்லித்தர வேண்டியது என்னோட பொறுப்பு. இங்கே உட்காந்து தனித்தனியாக ப்ரோக்ராம் பார்க்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்க தேவையில்ல, ஜஸ்ட் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கணும். எப்போ பார்க்கணும், நான் உனக்கு பேசிக்ஸை சொல்லி தருவேன், அந்த பேசிக்ஸை பார்த்ததுக்கப்புறமா. இல்லை ப்ரோ எனக்கு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பெஸ்ட்டு 12th சேனல் என்னன்னு சொல்லிட்டேன். என்னன்றது இங்கேயும் சொல்லிடுறேன், கான்குவர் விக்டரி சேனல். ஸ்பெல்லிங் வேணால் கேட்டுக்கிறீங்களா? CONQUER, கான்கர் விக்டரி, VICTORY. இந்த சேனல் டைப் பண்ணிங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈவன் 11th கூட போட்டிருப்பாங்க. பட் எனிவே 12th கம்ப்யூட்டர் சயின்ஸாக பக்காவாக போட்டிருப்பாங்க. அந்த அண்ணன் சூப்பராக சொல்லி தருவாங்க. ஏன்னா அந்த அண்ணனை பார்த்து தான் நானே படித்தேன். ஸோ அதனால் அவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அந்த அண்ணனா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போத்துலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க சேனலை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நீங்களும் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டராக தான் வீடியோஸ் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா டேரெக்டாக அந்த அண்ணன்கிட்டே வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா என்னை விட அந்த அண்ணன் சூப்பராக சொல்லி தருவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. நான் ஜஸ்ட் ஸ்கூல் லெவல் தானே படிச்சிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். சரி, ஓகேவா? ஸோ உனக்கு ப்ரோக்ராம்ஸோட பேசிக்ஸ் எவ்வளோ நேரம் ப்ரோ சொல்லி தருவீங்க? இந்த மொத்த வருஷத்தோட பேசிக்ஸை 1 hour, எனக்கு வேண்டிய உன்னோட டைமில் 1 hour, இந்த ஒரு வருஷம் 365 டேஸில் எனக்கு நீ இந்த 1 மணி நேரம் எனக்காக நீ கொடுத்தனா நான் பேசிக்ஸை சொல்லி கொடுத்துருவேன். அந்த பேசிக்ஸை வச்சு நீ என்ன கொஷின் கேட்டாலும் கம்பல்சரி கேட்டாலும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? சூப்பரா? சரி, இனிமேல் கம்பல்சரி கொஷினை பற்றி கவலைப்படாத ப்ரோ. இந்த இன்டெக்ஸ் கொஷின் கவலையே படாத. இன்டெக்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் ஒன்றுமே கிடையாது. புக் பேக் கொஷின்லேருந்து தான் இன்டெக்ஸ்ட் வரும். இங்கே தனியாக நீ உட்காந்து லைன் பை லைன்லாம் படிக்க தேவையில்லை. அதுவும் தேவையே இல்லை, சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் ஜாலியாக நீ வந்து ஒன்வேர்டை பற்றி இங்கே கவலையே பட தேவையில்ல. 15 ஒன்வேர்டு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரி கொஷினுக்கு பேசிக்ஸை படிச்சுக்கொண்டேன். எந்த லெசன்ஸ் அதிகமாக டார்கெட் பண்ணுறதுக்கு மொதல் 12 லெசன் சொல்லிட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மொதல் 10 லெசன் டார்கெட் பண்ணுங்கள். முடியாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க 10 லெசன். இல்லை ப்ரோ என்னால் படிக்க முடியும்னா 12 லெசன். அதெல்லாம் இல்லை ப்ரோ நான் சென்டம் தான் எடுப்பேன் அப்படின்னா 100% நீ கன்ஃபார்ம்னா ஃபுல்லாக படி. 13, 14, 15 மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டானா போதும், ரொம்ப பார்க்க தேவையில்லை. அது உன்னோட இஷ்டம் தான். எனக்கெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 8 நாள் கொடுத்துருந்தாங்க. நான் எப்பத்தில் கடைசி 3 நாள் தான் உட்காந்து படித்தேன். ஒரு சில பேர்லாம் கடைசி 1 நாள் படித்து சென்டம் வாங்கியிருந்தாங்க. அது ஒரு விஷயம் சொல்கிறேன், அவ்வளோதான். சரி, ஓகேவா நண்பா? ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஎஸில் கஷ்டப்படுற இடத்த எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இன்டெக்ஸ் கொஷின் எப்படி, இன்டெக்ஸ் கொஷின் ஏதாவது வருமா ப்ரோ அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் தான் உங்களுக்கு இன்டெக்ஸ் கொஷினாக வரும். ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டா போதும்ன்ட்டு. அவ்வளோதான்டா, வேற ஒன்றும் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. தெரில எனக்கு இந்த வீடியோவும் எத்தனை பேர் பார்ப்பீங்கலாம் எனக்கு தெரியல. ஏன்னா சிஎஸ்க்கு வந்து எல்லாரும் ஒரே வார்த்தையில் சிஎஸ்லாம் ஒரே புக்கு ஈஸின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக நான் ஒன்று சொல்லட்டா, நானே சிஎஸ்க்கு 11th சிஎஸ்க்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா சுத்தமாக தெரில எனக்கு, லிட்ரலி ஒன்றும் தெரில. ஏன்னா 11th புதுசாக படிக்கிறேன்னா ப்ரோக்ராம் கோடிங் எதுவுமே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் 11th. என்னடா எல்லாம் சிஎஸ்சி ஈஸியான சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறோமே நினைப்பேன். சரி, எப்படியோ சமாளித்து வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டேன். ஒன்ஸ் 11th 100% நான் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா 12th எனக்கு பயங்கர ஈஸியாக இருந்துச்சு. படிக்கவே தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு.
நான் 11th கஷ்டப்பட்டு படித்த அந்த விஷயத்த, அந்த பேசிக்ஸை 12th தேவையானதை உங்களுக்கு நான் 1 hourல நான் சொல்லி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் சொல்லி தருகிறேன். அவ்வளோதான். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட சிஎஸ் செண்டாம் இஸ் ரெடி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதோட நான் 4 சப்ஜெக்டோட செண்டம் பிளானுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பயாலஜி என்கிட்ட கேட்காதீங்க ப்ளீஸ். நான் பயாலஜி இன்னும் நான் அந்த குரூப் எடுக்கலல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேன். அவங்க சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் கேட்டு பார்க்குறேன் கண்டிப்பாக. ரைட், தட்ஸ் ஆல்ரா. சிஎஸ் அவ்வளோதான்டா. உனக்கு ஐ திங்க் இதை தாண்டி எனக்கு பெருசாக ஒன்றும் வர மாதிரி எனக்கு தெரியலை. இவ்வளோதான். உனக்கு பேசிக்ஸை மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ லெசன் படிக்க ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோதான். உனக்கு பெஸ்ட்டு சேனல் என்னன்றதையும் நான் ரெஃபர் பண்ணி கொடுத்துட்டேன். கம்பல்சரி கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இன்டெக்ஸ் 1 வேர்டு வராதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். புக் பேக் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். எந்த லெசனை டார்கெட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஓவர்லோக் கொஷின்ஸ் நம்பலாமா ப்ரோ அப்படின்னு மட்டும் என்கிட்ட ப்ளீஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு மெயினாக கேட்காதீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். இங்கே வேணாம். ஏன்னா இங்கே பியூர்லி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. ஈவன் எனக்கு பயாலஜியில் கூட ஓவர்லோக் கொஷின்ஸ் இருக்கான்றது கூட எனக்கு தெரியலை. அதனால் சொல்கிறேன். தட்ஸ் ஆல்ரா. அவ்வளோதான்டா நண்பா. இதை மட்டும் நீ கிளியராக புரிஞ்சுக்கிட்டனா நீ அவ்வளோதான் நண்பா. ஸோ இதோட சிஎஸ் பிளான் ஓவர். ஸோ சிஎஸோட பேசிக்ஸ்க்காக கண்டிப்பாக வரும். நம்ம அது வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் டார்கெட் பண்ணி சூப்பராக படிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் நண்பா. நாளைக்கு இன்னும் சூப்பரான வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். நல்லா படிங்க காய்ஸ். வெல், பக்காவாக தூக்குறோம். போய்ட்டு வரேன் நண்பா.